ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு பேர் சிக்கன் ஹண்டி. இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், ஏன் சாதத்தோடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா அருமையான டேஸ்டியான இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. இதற்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வேணுன்னா மறுபடியும் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 3/4 டீஸ்பூன் அளவிற்கு மிளகுத்தூள், அதாவது பெப்பர் பவுடர், அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த உப்பு மிளகுத்தூள் ரெண்டுமே நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகணும். இது இப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு 30 மினிட்ஸுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லா சீக்கிரமாக வேகவும் செய்யும். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்காக நான் 2 தக்காளியும் ஒரு 6 கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். கேஷ்யூ நட்ஸை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் தக்காளியோட. இல்லை நீங்கள் கேஷ்யூ நட் தனியாக அரைக்கிறதுனா கூட அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக பேஸ்ட்டாக. இப்போ இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்ல பழுத்த தக்காளி, கலர்ஃபுல் தக்காளி எடுத்திங்கன்னா நம்மளோட கிரேவியும் நல்லா திக்காக ரெட் கலராக இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இந்த மாதிரி கேரட் துருவியால் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கேரட் துருவி தான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. அதுவே விழுது மாதிரி இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அந்த மிளகோட டேஸ்டெல்லாம் நல்லா அதோடு சேர்ந்துருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதோட நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம், பெரிய வெங்காயம், இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அப்படியே எண்ணெய் சூடானதும் இந்த வெங்காய விழுதை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஏன்னா அதோட பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி விழுதை அரைக்கும் பொழுது அது ஒரு கிரேவியும் நல்லா ஒரு திக்காக வரும். அதுக்காக தான் இப்படி சேர்க்குறோம் நம்ம. இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இதோட இஞ்சி விழுது, அதாவது நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் கூட பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி தனியாகவும் பூண்டு தனியாகவும் விழுதாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது ரெண்டையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஏற்கனவே பெப்பர் பவுடரும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை சேர்த்து இதை நல்லா கலந்து விட போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கலாம். அடிப்பிடிக்காத வகையில் நல்லா இதை கிளறி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இது வேகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது நல்லா அது வெந்து வரும்பொழுது அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் சிக்கனில் இருக்கிற தண்ணியும் வெளியே வரும். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை. இதோட 2 பச்சை மிளகாவை நம்ம அப்படியே கீறி சேர்த்துருக்குறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது, தக்காளியும் கேஷ்யூ நட்ஸும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏற்கனவே வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் பொழுதே கொஞ்சமாக வெந்திருக்கும் சிக்கன். இப்போ நம்ம இந்த தக்காளி பியூரி இருக்கு இல்லைங்களா, அந்த விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வேகணும். அது நல்லா பாருங்கள், நல்லா வெந்து வருது. அந்த தக்காளியோட டேஸ்ட் எல்லாம் சிக்கனில் இறங்கணும். இடையில கலந்து விட்டுக்கலாம். இதோட இப்போது
கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவிற்கு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகப்பொடி சேர்த்துருக்குறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஜீரகப்பொடி. இதோட கரம் மசாலா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சேர்த்துருக்குறேன். அப்புறம் நம்ம ஆர்டினரி மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுறது, அந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா கலரை கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காது. அதனால தான் நம்ம சாதாரண மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மிதமான தீயிலேயே இதை வேக விடணும். நல்லா வெந்து வர டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல திக்கான தயிர், இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட க்ரீம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் கலந்து வரும்பொழுதே இது ஒரு திக்கான கிரேவியோட சிக்கன் நல்லா வெந்து வரும். இந்த டேஸ்ட் எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கும். நல்லா மிதமான தீயிலேயே வச்சு இதை வேக விடணும். இப்போ கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லைங்களா, அதை மேலால் தூவிக்கலாம். நம்ம கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக, அதையும் நம்ம மேலால் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி தழை வேணும்னாலும் இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம சிக்கன் ஹண்டி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கும் பொழுதே அது நல்லா ஊறிடும். நம்ம பெப்பர் பவுடரும் உப்பும் போட்டு ஊற வைக்கும் பொழுதே. நம்ம குக்கர்லலாம் விசில் விட்டு வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கிறேங்க, நிறைய பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் விசிட் பண்ணி அந்த வீடியோஸையும் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். சிக்கன் ரெசிபீஸ் கூட இருக்குது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, கோழி குழம்பு அப்படின்னு போட்டிருக்கிறேன். அது மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது. வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கிறேன். நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது. ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் டைம் இருந்தால் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் அதையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் ஹண்டி ரெசிபி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, டேஸ்ட் பிடிச்சதா அப்படிங்கிறதைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில்